நான் கேட்குறேண்ணா, போடா பைத்தியாரண்ணே. நான் ஏன்டா கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நான் ஆம்பளடா. பொம்பளை பிச்சை நான் கேட்கணுமா? அவசியம் இல்லைடா. எது கேட்கணும்? கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கெட்டு போக முடிவு பண்ணிட்டேன். கேட்கவே மாட்டேன். கேட்டால் நீ தான் குறைஞ்சி புரிய. கெத்து போயிருமே. என்ன கெத்து போயிருன்னு கேட்குறேன். என்னடா கெத்து போயிடும்? உன்னில் சரி பாதின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்க. அப்புறம் என்ன? எது கெட்டு போகுது? சொல்கிறதையும் கேளு. தப்பே கிடையாது, சரியா? கேட்கலாம். அதுக்காக அவள் சொல்கிறது பூரா நான் கேட்க சொல்லலை, சரியா? எது சரி எது தப்புங்கிறது உனக்கும் தெரியும். 2 பேரும் உட்காருங்க, பேசுங்க. சரிப்படாத சொல்லிட்டு போயிடும் அவள்கிட்டயே. அது ஒத்து வராது, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லு. கலந்து பேசுடா. என்னடா இருக்குது? நம் கூட இறுதி வரை பணிப்பது ஒருவள் மட்டும்தான். அது அவள் மட்டும்தான், சரியா? யாரும் கூட வர மாட்டாங்க. உன் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சான் இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிடா. நாளைக்கு உன் கூட பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரிடா, உன் கூட வராதடா. உன் கூட கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் வர்றது ஒரே ஆள் உன் மனைவி மட்டும்தான். அதனால் உன் மனைவி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது, சரியா?